ஹாய், வெல்கம் டு ராயல் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்த்துருக்கிற கிச்சன் மதுரையில் உள்ள ஒத்தக்கடை அப்படிங்கிற இடத்துல நாம் பண்ணுற ஒரு கிச்சனை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கிச்சனில் நாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரியான இந்த டோர் ஹேண்டில்ஸ் இல்லாத ஒரு டோர் யூஸ் பண்ணியிருக்கோம், கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோருடைய கலர் வந்து இம்போர்ட்டட் கிறிஸ்டல் அக்ரலிக் மின்ட் அப்படிங்கிற ஒரு கலர் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு ஐலாண்டு, இந்த கிச்சனில் வந்து ஒரு ஐலாண்டு வருது. ஐலாண்டுக்கு அந்த சைடு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வருது. நம்ம மேலே இருந்து தேவையாக சமையல் பண்ணுற வைக்கிற பொருட்களையும் வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து சாப்பிடும்போது அதிலிருந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த கிச்சனுக்கு மேலே வந்து ஃபுல்லாக லாஃப்ட் கொடுத்துருக்குறோம். லாஃப்ட் ஒயிட்டாக வருது. இப்போ நாம் வந்து இந்த கிச்சனை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து உங்களுக்கு 15க்கு 14 அடியில் வரக்கூடியது. இப்போ நாம் வந்து ஒரு 3 பர்னர் ஹாபை பார்க்குறோம். இந்த ஹாபில் வந்து 2 பெரிய பர்னர் வருது, ஒரு குட்டி பர்னர் வருது. இது 3 பர்னர் ஹாபு, ஆனால் சைஸ் வந்து பெரிய சைஸு. இந்த ஹாபில் வந்து நமக்கு வந்து பேன் சப்போர்ட்டும் தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஹாபுக்கு கீழே ட்ராவர் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவர் வந்து ஹைட்ராலிக் டேண்டம் பாக்ஸ் ட்ராவராக கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளாடி கட்லரி யூனிட் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராவருக்குள்ளாடி மேட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து வெளியே எடுத்து வாஷ் பண்ணி போடுறதுக்கு இந்த மேட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கீழேயும் நம்ம ட்ராவர் கொடுத்துருக்குறோம். இந்த ட்ராவர் வந்து கிளாஸ் ஸ்டாண்டமாக வருது. இதில் வந்து நம்ம பிளேட்டு, நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 70 கிலோ வரைக்கும் வெயிட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். எல்லாமே ஹைட்ராலிக்காக தான் இருக்கும், சைலண்ட் மெத்தடில் இருக்கும். இப்போ நம்ம சிங்குக்கு அடியில் வரக்கூடிய ஒரு கேபினெட்டை பார்க்குறோம். உள்ளே வந்து அண்டர் சிங் ஆர்வோ கொடுத்து அதுக்குள்ள ப்ரெஷர் பம்பும் அதில் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் மேலே சிங்குக்குள்ளே வச்சு எவ்வளவு நாளும் நம்ம வந்து பியூரிஃபையர் வாட்டரை பிடிச்சிக்கலாம். இந்த சிங்கும் பிளாக் கலரில் சாட்டின் ஃபினிஷ், அதாவது சவுண்டு குறைவாக இருக்குது. இந்த இடத்துல 2 ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ ஸ்பைஸ் ரேக் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை வைக்கிறதுக்கும். இந்த சிம்னிக்கு ரைட்டு அண்டு லெஃப்ட்டு 2 சைடுமே இருக்கிற இடத்துல ஸ்டோரேஜ் யூனிட்டு, அது வந்து நம்ம கிளாஸ் எல்என் கிளாஸ் ஃப்ரேமில் டோர் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு ஆயில் புல்லோட்டு பார்க்குறீங்க. குக்கிங்க்கு பக்கத்துலேயே ஆயில் புல்லோட்டு இருக்கிறதுனால, குக்கிங் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு தேவையான ஆயிலெல்லாம் உள்ளே வச்சுட்டு புல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிச்சனில் வர கார்னர் உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். இந்த உட்டன் ஷெல்ஃபுக்குள்ளாட்டி நம்ம ஹிட்டன் ஏரியாவிலையும் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ரோலிங் ஷட்டர் பார்க்குறீங்க. இது கிளாஸ் ரோலிங் ஷட்டர். இந்த கிளாஸில் நிறைய வெரைட்டி வருது. இது வந்து ஸ்மோக்கிங் கிளாஸ் மாதிரிப்பட்ட வரக்கூடிய ரோலிங் ஷட்டர். உள்ளுக்குள்ளே மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி எந்த திங்ஸ்னாலும் நாம் இதில் வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே வர ஷெல்ஃபை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபாக தான் இதில் இருக்குது. பக்கத்திலே ஒரு எல்என் கிளாஸ் ஃப்ரேமில் வரக்கூடிய டோர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். கீழே இந்த இடத்துலையும் ஒரு ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இங்கேயும் நம்ம ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்குறோம். அடுத்தால நீங்கள் பார்க்குறது வந்து 2 ட்ராவர் யூனிட் கொடுத்துருக்குறோம். ஸோ நிறைய ட்ராவர் யூனிட் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப குனிஞ்சு உள்ளே போய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால ட்ராவர் யூனிட் கொடுத்துருக்குறோம். மேலேயும் நம்ம வந்து புஷ் டு ஓப்பனில் டோர் கொடுத்துருக்குறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி யூனிட்டு. இந்த பேண்ட்ரி யூனிட்டும் உங்களுக்கு வந்து உள்ளே பாருங்கள், உட்டன் ஷெல்ஃபு கொடுத்து நிறைய கம்பார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் நமக்கு நிறையா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து டபுள் டோராட்டு கொடுத்துருக்குறோம். ஏன்னா கொஞ்சம் விட்டு ஜாஸ்தியாக வரும்போது நம்ம டபுள் டோர் கொடுத்து நமக்கு தேவையானதை உள்ள ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ள எல்லா கெப்பாசிட்டியும் நாம் இதில் வச்சுருக்கோம். அடுத்தால நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய கிஞ்சஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த இடம் ஃப்ரிட்ஜு வரக்கூடிய இடம். இப்போ நம்ம ஐலாண்டுக்கு பேக் சைடு பார்க்குறோம். ஐலாண்டுக்கு பேக் சைடு ஒரு 3 சேர் வரைக்கும் போட்டு இதில் இருந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இந்த இடங்கள் நல்லா வசதியாக இருக்கும். நம்ம இப்போ ஐலாண்டுக்கு ஃப்ரண்ட்டு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் பாஸ்கெட் வச்சுருக்கோம். 2 வெஜ் பாஸ்கெட் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு ஹிட்டன் ஆட்டு தெரிகிற மாதிரி வெஜ் பாஸ்கெட் வச்சுருக்கோம்.
ஃப்ரண்டில் இருந்து பார்த்தா தெரியாது. பட் நம்ம சமையல் பண்ணும்போது அப்படியே திரும்பி நமக்கு கை கட்டின தூரத்தில் இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். ஐலாண்டில் பக்கத்துலேயும் நாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். 2 சைடும் கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜ் யூனிட்டில் இது வந்து பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். கப்பன் சாசரு, நமக்கு தேவையான பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரிப்பட்ட பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இதே நம்ம டோர் வந்து சாஃப்ட் க்ளோஸ் டோர் ஆட்டு தான், ஷட்டர் ஆட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் போட்டிருக்கிறது G9 வரக்கூடிய நேனோ ஒயிட் கல் நம்ம ஐலாண்டுக்கும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், லே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிச்சன் உங்களுக்கு பண்ணணுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட மெஷர்மெண்ட்டு, கிச்சனுடைய மெஷர்மெண்ட் அனுப்பி கொடுத்தீங்கன்னா எப்படி இந்த கிச்சனை நம்ம வந்து நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் கிச்சனை கொண்டு வந்து உங்களுக்கு தரலாம். அதே மாதிரி லாஃப்ட் இருந்தாலும் லாஃப்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரிப்பட்ட எந்த இடத்துலனாலும் நாங்கள் வந்து கிச்சன் பண்ணிக்கிட்டு ரொம்ப பக்காவாக சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே நாங்களே கொடுக்குறோம். ஸோ டோட்டல் வீடுக்குள்ளே இன்டீரியர், வார்ட்ரோப்பு, டிவி யூனிட்டு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். எது பண்ணுறதா இருந்தாலும் கிச்சன் மேடை எதுவும் போடாமல் எம்டி ரூமாட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஓகே, தேங்க்ஸ்.